ஈரானின் தொடர்ச்சியான தாக்குதல்களினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உச்ச இழப்புகளினால் ஒட்டுமொத்த படைப்பிரிவுகளையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஆயுதங்களையும் தூக்கிக் கொண்டு தெரித்து ஓடும் அமெரிக்க படைகளும் இதனால் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான வாய்ப்புகளும் அடுத்த கட்ட போர்க்களத்திலே ஏற்படுத்த போகும் தாக்கமும் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகளை பாலங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் உத்தரவிட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் யமன் ஹவுதி இராணுவத்தின் புரட்சி தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான கருத்துக்களும் செங்கடல் பிரதேசத்திலே தெரித்து ஓடும் சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் யமனின் தலைநகரை இலக்கு வைத்து சவுதி அரேபியா மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களும் பதிலடிகளை வழங்கப் போகும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 எண்ணெய் கப்பல்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பான ஈரானிய கடற்படையினுடைய அறிவிப்புகளும் குவைற்றுக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களும் லெபனான் மற்றும் காசா தொடர்பான முக்கியமான தகவல்கள். காசாவின் களத்திலே ஹமாஸ் தரப்பினர் ஆயுதங்களை கீழே வைப்பது தொடர்பாகவும் இதற்காக அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் தொடர்பாகவும் நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளிலேயே ஹமாஸ் தரப்பினர் இதற்கான சம்மதத்தையும் வழங்கியுள்ளார்கள். மேலும் ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாகவே ஹமாஸ் தரப்பினர் குறித்த ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை வழங்கி நிபந்தனைகளையும் முன்வைத்திருந்தார்கள். அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே பாராளுமன்ற தேர்தல் நடைபெறப் போகின்றது. நெட்டன்யாஹு மீண்டும் தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், பிரதமர் பதவியில் அமர வேண்டுமாக இருந்தால், காசாவின் களத்திலே நெட்டன்யாஹு சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யூதர்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக காசாவினுடைய அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும். இதற்கமைவாக மீண்டும் காசாவிலே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து எஞ்சிருக்கக்கூடிய 30% பிரதேசங்களையும் கைப்பற்றுவதற்கும் ஹமாஸை முழுமையாக அளிப்பதற்குமே நெட்டன்யாஹு திட்டமிட்டிருந்தார். மேலும் இந்த நிலைமைகளை புரிந்து கொண்டதன் விளைவாகவே ஹமாஸ் இவ்வாறு ராஜதந்திர ரீதியில் காய்களை நகர்த்தி குறித்த 2ஆம் கட்ட ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை வழங்கி மறைமுகமாக நிபந்தனைகளை விதித்து தடைகளை ஏற்படுத்தியுள்ளது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர் பென் குவிர் இவ்வாறு தெரிவித்தார். காசாவின் களத்திலே நடைமுறைப்படுத்துவதற்காக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்தை நெட்டன்யாஹு முழுமையாக நிராகரிக்க வேண்டும். இந்த 2ஆம் கட்ட ஒப்பந்தமானது இஸ்ரேலினுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தானதாகும். ஹமாஸ் தந்திரமாக காய்களை நகர்த்தி எங்களை ஏமாற்றும் நோக்கத்தோடு இவ்வாறான நிபந்தனைகளையும் விதித்துள்ளது. காசாவின் களத்தில் ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்படாமல், அவர்களுடைய ஆயுதங்கள் முழுமையாக கலைக்கப்படாமல், காசாவை ஒரு இராணுவமயமாக்கப்படாத பிரதேசமாக மாற்றாமல் நாங்கள் காசாவின் களத்தை விற்று ஒரு பொழுதும் வெளியேறவே கூடாது. இந்த ஒப்பந்தத்திலே முதலாம் கட்டமாக இஸ்ரேலிய ராணுவம் காசாவை விட்டு வெளியேறும் என்றும் அதற்கு பின்பு ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையிலேயே அவர்கள் ஒரு பொழுதும் ஆயுதத்தை கீழே வைக்கப் போவதில்லை. எங்களுக்கு ஹமாஸை பற்றியும் அதனுடைய தலைவர்களை பற்றியும் நன்றாகவே தெரியும். தங்களுக்கு தேவையான நேரத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே தற்போது இந்த ஒப்பந்தத்திற்கும் அவர்கள் சம்மதித்துள்ளார்கள். இஸ்ரேலிய ராணுவம் வெளியேறியதற்கு பின்பு ஆயுதங்களை நாங்கள் கீழே வைக்கின்றோம் என்று ஹமாஸினுடைய தலைவர்கள் கூறியிருக்கக்கூடிய கூற்றுக்கள் அனைத்தும் மிகப்பெரிய பொய்யாகும். இந்த பயங்கரவாதிகள் ஒரு பொழுதும் அவர்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை. இதனால் நாங்கள் ஒரு பொழுதும் காசாவை விட்டு வெளியேறப் போவதில்லை. ஹமாஸினுடைய ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு போராளிகளும் முழுமையாக அழிக்கப்பட்டு ஆயுதங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டதற்கு பின்பே இஸ்ரேலிய ராணுவம் காசாவை விட்டு வெளியேறும். இதனால் நெட்டன்யாஹு அவசரமாக குறித்த ஒப்பந்தத்தினை நிராகரிக்க வேண்டும். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு நாங்கள் தெளிவான ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும். ஹமாஸினுடைய இந்த ஏமாற்று தந்திரத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காசாவின் களத்திலே தற்போது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவும் ஒரு ஹமாஸ் தான். ஹமாஸினுடைய ஆதரவாளர்களும் ஹமாஸினுடைய போராளிகளும் தான் தற்போது காசாவுக்கான புதிய அரசியல் நிர்வாகத்திலும் இருக்கின்றார்கள். அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு பின்பு ஹமாஸ் என்கின்ற பெயரில் அரசாங்கத்தை நடத்த முடியாது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இதனால் தான் தற்போது புதிய பலஸ்தீனிய நிர்வாகம் என்கின்ற பெயரில் ஒட்டுமொத்த ஹமாஸ் தலைவர்களையும் ஹமாஸினுடைய போராளிகளையும் ஒன்றிணைத்து களமிறக்கியுள்ளார்கள். ஹமாஸ் என்கின்ற பெயருக்கு பதிலாக தற்போது காசாவினுடைய புதிய தொழில்நுட்ப குழு அரசியல் நிர்வாகம் என்கின்ற பெயரில் களமிறங்கியுள்ளார்கள். மேலும் காசாவின் புதிய அரசாங்கத்திற்கு கீழால் தொழில்நுட்ப குழுவுக்கு கீழால் ஹமாஸினுடைய ஆயுதங்கள் கண்காணிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இவை அனைத்தும் இவர்களுடைய திட்டமிட்ட நாடகங்களாகும். இதனால் குறித்த ஒப்பந்தத்தை 2ஆம் கட்டத்தினுடைய நிபந்தனைகளை முழுமையாக நிராகரித்து விட வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வலதுசாரி அமைச்சர் பென் குவிர் தெரிவித்துள்ளார்.
அதாவது காசாவின் களத்திலே ஹமாஸ் தந்திரமாக மேற்கொண்டிருக்கக்கூடிய காய் நகர்த்தல்களையே பென் குவிர் வெளிப்படுத்தியுள்ளார். உண்மையில் காசாவின் களத்திலே ஹமாஸ் தந்திரமாகவே செயற்பட்டு வருகின்றது. தற்போதைய நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை காசாவின் களத்திலிருந்து முழுமையாக வெளியேற்றுவது மிக முக்கியமானதாகும். ஒன்று, இதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். மஞ்சள் எல்லை பிரதேசங்களை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும். இதற்கான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். அல்லது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளியேறியதற்கு பின்பு நாங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்கின்றோம், எங்களுடைய நிபந்தனைகளை முழுமையாக நிறைவேற்றப்பட்டதற்கு பின்பு ஆயுதங்களை ஒப்படைக்கின்றோம் என ஒப்பந்தத்தை நகர்த்த வேண்டும். எனவே தற்போது இந்த இரண்டாவது கட்டத்தையே பலஸ்தீனிய போராளிகள் தெரிவு செய்துள்ளார்கள். மேலும் இந்த இரண்டாவது கட்டத்தினால் ஒப்பந்தத்தை மேற்கொள்வதன் மூலமாக எந்தவிதமான வெற்றிலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாது என்பதும் பலஸ்தீனிய தலைமைகளுக்கு நன்றாகவே தெரியும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒரு பொழுதும் இதற்கு சம்மதிக்காது என்பதும் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இருப்பினும் தங்களுக்கு தேவையான நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்கு வேறு வழியில்லை. எனவே பேச்சுவார்த்தைகளை இழுத்தடிப்பு செய்வதற்காகவும் நெட்டன்யாகுவின் அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தேர்தல் களத்தில் தாக்கத்தை செலுத்துவதற்காகவுமே பலஸ்தீனிய தலைமைகளும் பலஸ்தீனிய போராளிகளும் இந்த முடிவுகளை எடுத்துள்ளார்கள். இதற்கமைவாகவே தற்போது கச்சிதமாக காய்களை நகர்த்தியுள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் பலஸ்தீனிய போராளிகளுக்கு இன்னும் 1 வருடம் தொடக்கம் 3 வருடம் வரையில் காலம் தேவைப்படுகின்றது. இதற்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பின்வாங்க செய்வதற்கான வேலை திட்டங்களை முழுமையாக முடிக்க வேண்டும். மேலும் இனி வரக்கூடிய மாதங்களில் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே போரானது விரிவடையும் சந்தர்ப்பத்தில் யாரும் எதிர்பார்க்காத சம்பவங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நடைபெறலாம். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே மஞ்சள் எல்லை பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான பலத்தையும் பலஸ்தீனிய போராளிகள் பெற்றுக் கொள்ளலாம். எனவே இந்த நிலைமைகள் ஏற்படும் வரை காலத்தையும் நேரத்தையும் பலஸ்தீனிய போராளிகள் பெற்றுக் கொள்ள வேண்டும். இதற்கமைவாகத்தான் தற்போது பலஸ்தீனிய போராளிகள் காய்களை நகர்த்தியுள்ளார்கள். மேலும் இங்கிருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், தற்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காசாவுக்கான புதிய பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவிலே அதிகமாக ஹமாஸினுடைய ஆதரவாளர்களும் பலஸ்தீனிய போராளிகளும் தான் இருக்கின்றார்கள் என்பதும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஹமாஸோடு நெருங்கிய தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய, ஹமாஸுடன் இருக்கக்கூடிய தொடர்புகளை வெளிப்படுத்தாத அம்பலப்படுத்தாத பல முக்கியமான தலைவர்களும் நபர்களுமே காசாவின் புதிய அரசு நிர்வாகத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால், ஹமாஸ் என்கின்ற பெயரை பயன்படுத்தாமல் காசாவின் புதிய நிர்வாகத்தை ஹமாஸ் ஆட்சி செய்கின்றது. இதனால் இந்த புதிய நிர்வாகத்திற்கு கீழாலும் பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்களை கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் என்று குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து, அமெரிக்காவின் தலைமையில் லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அரசாங்கத்திற்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் தொடர்பாக லெபனானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் நஹபி பெர்ரி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தத்தின் மூலமாக லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் தற்போது காலாவதியாகிவிட்டது. இஸ்ரேல் குறித்த ஒப்பந்தத்தை கூட பின்பற்றாமல் அந்த ஒப்பந்தத்தை புதைத்துவிட்டது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே சோதனை நகரங்களில் லெபனானிய அரசு இராணுவம் களமிறக்கப்பட்டதும் குறித்த பகுதிகளில் இருந்து வெளியேறி விடுவதாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒப்புக்கொண்டது. அமெரிக்கர்களும் இதனை ஒப்புக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது வரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளியேறவில்லை. இதனால் தான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே இந்த நேரடியான பேச்சுவார்த்தைகள் வெற்றியளிக்கப் போவதில்லை என்பதனையும், இந்த ஒப்பந்தத்தினால் எந்த விதமான பயனும் கிடைக்கப் போவதில்லை என்பதனையும் லெபனானிய அரசு தலைவர்களுக்கு எடுத்துரைத்திருந்தோம். இஸ்ரேலிய களத்திலே தேர்தல் முடிவடையும் வரை தெற்கு லெபனான் பிரதேசத்தில் அவர்கள் எந்த விதமான மாற்றத்தையும் மேற்கொள்ள விரும்பவில்லை. இப்படியான நிலைமையில் மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்கர்கள் தயாராகி வருகின்றார்கள். உண்மையில் இந்த பேச்சுவார்த்தைகளில் எந்த விதமான பயனும் கிடைக்கப் போவதில்லை. தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான எல்லா விதமான உரிமையும் லெபனானியர்களுக்கு இருக்கின்றது. மேலும் இதற்கமைவாகவே காய் நகர்த்தல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், இந்த நேரடியான பேச்சுவார்த்தைகளினால் எந்த விதமான பயனும் கிடைக்கப் போவதில்லை என்றும் லெபனானினுடைய சபாநாயகர் நஹபி பெர்ரி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீடுகளையும் குடியிருப்பு கட்டிடங்களையும் தொடர்ச்சியாக தரைமட்டமாக்கி வருகின்றது. லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே ஒப்பந்தம் முடிக்கப்பட்டதிலிருந்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 18 கிராமங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக தரைமட்டமாக்கியுள்ளது. இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய வீடுகளையும் குடியிருப்பு பிரதேசங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கியுள்ளது. அத்தோடு தெற்கு லெபனானுடைய நபட்டியா பிரதேசத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு நபட்டியாவினுடைய அலியல் தாஹிர் மலையுச்சி பிரதேசத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கவச படை பிரிவுகளை இலக்கு வைத்து கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதற்கு பதிலடியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நபட்டியா பிரதேசத்தில் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு ஈரானுக்கு எதிரான போர் விரிவடையும் சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பகுதி இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அடுத்து யமன் அன்சாருல்லாவினுடைய புரட்சி தலைவர் அப்துல் மலிக் அவர்கள் விசேட உரையொன்றை முன்வைத்திருந்தார். அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் தங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய நாடுகளையும் அடிமைகளாக இருக்கக்கூடிய நாடுகளையும் கேவலமாகத்தான் பார்க்கின்றார்கள். அலட்சியத்தோடும் அவமதிப்போடுமே குறித்த நாடுகளை நடத்துகின்றார்கள். சவுதி அரேபியா ஒரு பால் கறக்கும் பசுமாடு என்பதனை டொனால்ட் ட்ரம்பே வெளிப்படையாக அறிவித்துள்ளார். இதற்கமைவாக அவர்கள் தேவையான பாலை கறந்து விற்று அந்த பசுமாட்டையும் கொலை செய்து விடுகின்றார்கள். இதுதான் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை. சவுதி அரேபியாவிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்து விதமான பில்லியன் டாலர்களையும் ட்ரில்லியன் டாலர்களையும் அமெரிக்கா பெற்றுக்கொண்டதற்கு பின்பு சவுதி அரேபியாவினுடைய நலன்களை முழுமையாக உறிஞ்சி எடுத்ததற்கு பின்பு நிச்சயமாக அவர்கள் சவுதி அரேபியாவையும் முழுமையாக அளித்து விடுவார்கள். ஆனால் சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் இதனை தெளிவாக புரிந்து கொள்வதில்லை. இறுதியில் அவர்களுடைய எஜமான் அவர்களை படுகொலை செய்து விடுவார்கள் என்பதனை கூட அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் சவுதி அரேபியாவை முழுமையாக பயன்படுத்திவிட்டு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நலன்களையும் முழுமையாக உறிஞ்சிவிட்டு ஒரு கட்டத்தில் சவுதி அரேபியாவை தூக்கி எறிவார்கள். இறுதியில் சவுதி அரேபியா அளிக்கப்படக்கூடிய கருவிகளாகவே மாறிவிடும். இதன் மூலமாக இவர்கள் மத்திய கிழக்கினுடைய முகத்தை மாற்றி கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினை உருவாக்குவதற்கே விரும்புகின்றார்கள். எதிரிகளினுடைய மிக முக்கியமான நோக்கமும் இதுதான். ஆனால் சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பு ஆட்சியாளர்கள் இதனை புரிந்து கொள்வதில்லை. சவுதி அரேபிய மக்களும் இதனை புரிந்து கொள்வதில்லை. காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளின் மிக முக்கியமான நோக்கமும் எதிர்ப்பற்று போராளிகளுடைய மிக முக்கியமான நோக்கமும் ஈரானினுடைய மிக முக்கியமான நோக்கமும் இந்த பிராந்தியத்திலிருந்து அமெரிக்காவையும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பையும் முழுமையாக வெளியேற்ற வேண்டும் என்பதுதான். எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமே அமெரிக்காவையும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பையும் அதனுடைய நட்பு நாட்டு தலைவர்களையும் முழுமையாக வெளியேற்ற வேண்டும் என்பதுதான். இந்த பிராந்தியத்திலிருந்து ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பையும் அமெரிக்காவையும் அதனுடைய அடிமைகளையும் முழுமையாக வெளியேற்றாமல் பலஸ்தீனுக்கான சுதந்திரத்தினை பெற்றுக் கொடுக்கவே முடியாது. இவர்களை முழுமையாக வெளியேற்றுவதன் மூலமாகவே பலஸ்தீனுக்கான சுதந்திரம் உறுதி செய்யப்படும். அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நலன்களை முழுமையாக அளித்து அவற்றை முழுமையாக உறிஞ்சி பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மக்களை பலவீனப்படுத்தி பிராந்தியத்தினுடைய ஸ்திரத்தன்மையை சிதைத்து முழுமையாக அளிக்க வேண்டும் என்பதற்காகவே செயற்படுகின்றார்கள். மேலும் இவர்களுடைய இந்த திட்டங்களுக்கே சவுதி அரேபிய ஆட்சியாளர்களும் ஏனைய அரபு ஆட்சியாளர்களும் முழுமையான ஆதரவையும் வெளிப்படுத்துகின்றார்கள். இதற்கமைவாகவே சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பு தற்போது யமனையும் முழுமையாக ஆக்கிரமித்து நசுக்குவதற்கு விரும்புகின்றது. கடந்த 12 வருடங்களை போன்று யமனுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்து யமன் மக்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் இனப்படுகொலை செய்வதற்கே சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பாளர்கள் விரும்புகின்றார்கள். இதற்கு முன்பு சவுதி அரேபியாவும் பிரித்தானியாவும் ஒன்றிணைந்து யமனை ஆக்கிரமிப்பதற்கு திட்டமிட்டார்கள். இதற்கான தாக்குதல்களையும் மேற்கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய சதித்திட்டங்களுக்கு எதிராக எங்களுடைய மக்கள் காட்டிய உறுதியும் வீரமும் அவர்களுடைய சதித்திட்டங்களை தோல்வியடைய செய்துவிட்டன. மேலும் சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பையும் அமெரிக்கா மற்றும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய அரபு ஆக்கிரமிப்புகளையும் இந்த ஒட்டுமொத்த சர்வதேசமும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் எங்களுடைய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்துவதில் சவுதி அரேபியாவினுடைய அரசாங்கமே மிக முக்கியமான பங்கை வகித்துள்ளது. தற்போது இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் யமனின் களத்திலே மிகப்பெரிய மோதல்களையும் ஆரம்பிக்க போகின்றார்கள். யமன் மக்களுக்கு எதிரான அடுத்த கட்ட கொடூரங்களை ஆரம்பிக்க போகின்றார்கள். மேலும் யமனின் களத்திலே ஆரம்பமாக போகும் இந்த மிகப்பெரிய போர்க்களமானது சவுதி அரேபிய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சிறந்த பாடத்தினை கற்பிக்கும். எங்களுடைய யமன் மக்கள் அனைத்திற்கும் உறுதியாகவும் தயாராகவும் இருக்கின்றார்கள். நிச்சயமாக இறைவனின் உதவியோடு நாங்கள் சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சிறந்த பாடத்தினை கற்பிப்போம் என யமன் அன்சாருல்லாவினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். அடுத்து செங்கடல் பிரதேசத்திலே யமன் ஹவுதிகளுடைய முற்றுகையானது தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் விளைவாக கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் மாத்திரம் சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான 8 எண்ணெய் கப்பல்களும் 6க்கும் அதிகமான சரக்கு கப்பல்களும் செங்கடல் பிரதேசத்திலே துரத்தி அடிக்கப்பட்டுள்ளன. மேலும் தற்போது சவுதி அரேபியாவுடைய அதிகளவான சரக்கு கப்பல்கள் சுயஸ் கால்வாய் பிரதேசத்தினூடாகவே கடக்கின்றன. இதனால் சவுதி அரேபியாவுடைய ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. அதிகளவான வெளியேற்றத்தினை சவுதி அரேபியாவின் அரசாங்கத்தினால் சமாளிக்க முடியாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் உற்பத்தி முழுமையாக முடங்கிவிட்டது. சவுதி அரேபியாவின் கிழக்கு பிரதேசத்திலிருந்து மேற்கு பிரதேசம் வரையிலான எண்ணெய் விநியோகமும் தற்போது பூஜ்ஜியமாகிக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் சவுதி அரேபியா யமன் ஹவுதிகளுக்கு எதிராக கடல் வழியாக மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டுள்ளது. இதற்காக செங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜிபவுட்டி நாட்டையும் தேர்ந்தெடுத்துள்ளது. இவை தொடர்பான பல முக்கியமான தகவல்களை நேற்று வெளியிட்ட காணொலியில் குறிப்பிட்டுள்ளேன். மேலும் இப்படியான நிலைமையில் நேற்று மாலை யமனினுடைய தலைநகரான சனா பிரதேசத்திலே வான்வெளி தாக்குதல்களையும் சவுதி அரேபியா மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த வான்வெளி தாக்குதல்களுக்கான பதிலடிகளை யமன் ஹவுதி ராணுவத்தினர் இன்றைய தினம் வழங்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து இன்று அதிகாலை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே 2 எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து ஈரானிய கடற்படையினர் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஓமானின் கடல் எல்லை பிரதேசத்தினூடாக நகர்வதற்கு முயற்சி செய்த 2 எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல்களுக்கு பின்பு ஈரானிய கடற்படையினர் அதிரடியான அறிவிப்பொன்றையும் வெளியிட்டிருந்தார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்காவுடைய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதனால், அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருவதனால், நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே எங்களுடைய பாதையை பயன்படுத்தி செல்லக்கூடிய கப்பல்களுக்கும் அனுமதிகளை வழங்கப் போவதில்லை. இதனால் இன்றைய தினத்திலிருந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்படுகின்றது. ஈரானிய கடற்படையினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வழித்தடத்தையும் இதற்கு பிறகு பயன்படுத்த முடியாது. நாங்கள் உருவாக்கிய வழித்தடத்தின் மூலமான பாதையையும் முழுமையாக இழுத்து மூடுகின்றோம். மறு அறிவித்தல் வரும் வரையில் எந்தவிதமான கப்பல்களுக்குமான அனுமதிகளும் வழங்கப்பட மாட்டாது. மேலும் அமெரிக்க இராணுவத்தினுடைய கடற்படையினுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு கப்பல்களை நகர்த்துவதற்கு முயற்சி செய்யக்கூடிய கப்பல் நிறுவனங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கைகளை விடுக்கின்றோம். உங்களுடைய கப்பல்களை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். இதனால் அனைத்து கப்பல்களும் முழுமையாக பின்வாங்கி விடுங்கள் என ஈரானிய கடற்படையினர் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது விஷயங்கள் அனைத்தும் நன்றாக போய்க் கொண்டிருக்கின்றன. நாங்கள் செய்யக்கூடியதெல்லாம் இதற்கு பிறகு தொடர்ச்சியான வெற்றி மாத்திரம்தான். நாங்கள் வெற்றி பெறுவதற்காக தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போது தான் இறுதியில் எங்களுக்கு வெற்றி பெற முடியும். இந்த களத்திலே நாங்கள் எப்படியாவது வெற்றி பெற்றே தீர வேண்டும். ஈரானியர்களை கடுமையாக தாக்கி அவர்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தி நாங்கள் தொடர்ச்சியாக வெற்றி பாதையில் பயணிக்கின்றோம். உண்மையிலே ஈரானியர்கள் மிகவும் மோசமாக செயல்படுகின்றார்கள். இதனால் அவர்களுக்கு நான் கடினமான காலத்தை வழங்கப் போகின்றேன். அவர்களை நேர்மையாகவும் கண்ணியமாகவும் கையாளவே முடியாது. தற்போது நாங்கள் ஒரு மிகப்பெரிய போர்க்களத்திலே இருக்கின்றோம். இதனை போர் என்று அழைக்கலாம் என்றே நான் நினைக்கின்றேன். அவர்களிடம் இன்னும் சில ஏவுகணை திறன்களும் ட்ரோன் உற்பத்தி திறன்களும் மாத்திரமே எஞ்சிருக்கின்றன. அவர்களுடைய பெரும்பாலான திறன்களை நாங்கள் அளித்துவிட்டோம். ஈரானோடு எங்களுக்கு ஒரு உடன்பாட்டிற்கு வர முடியும். ஆனால் அவர்கள் பொய் சொல்வதனால், வாக்குறுதிகளை மீறுவதனால் இந்த உடன்பாடு ஒரு பொழுது நிலைத்திருக்க போவதில்லை. அவர்கள் மீதான நம்பிக்கையை நான் இழந்து விட்டேன். நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையினுடைய நடுவில் இருந்தோம். பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நடந்தன. இருப்பினும் அவர்கள் எங்களை ஏமாற்றிவிட்டார்கள். இதற்கு பிறகும் இந்த பாதையில் பயணிப்பது ஏற்புடையதல்ல. இதனால் நான் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கப் போகின்றேன். ஈரான் எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்று சரணடையாவிட்டால் நான் ஈரானுக்குள்ளே கடுமையாக தாக்குவேன். இதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் தற்போது முடித்துவிட்டோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே போன்று நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை, உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியை டொனால்ட் ட்ரம்ப் வழங்கி இருப்பதாகவும், இதற்கான நேரத்தை மாத்திரமே இன்னும் குறிப்பிடவில்லை என்றும் அமெரிக்க ஊடகங்கள் இன்று செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. அதாவது இன்றிரவு ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து ஈரானிய தளபதி தஸ்னிம் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானின் உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து, எரிசக்தி கட்டமைப்புகளை இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றிணைந்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. இவ்வாறு அமெரிக்க ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிடுவது ஒரு பொறுப்பற்ற செயலாகும். ஏனென்றால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு நாங்கள் அனைத்து விதமான தயாரிப்புகளையும் செய்து முடித்துவிட்டோம். 40 நாள் போரிலே நாங்கள் மேற்கொண்ட தாக்குதல்களை விட இந்த போரிலே நாங்கள் மேற்கொள்ள போகும் தாக்குதல்கள் வீரியமானதாகவே அமைந்திருக்க போகின்றது. இதனால் அமெரிக்க ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிடுவது அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இழப்பை விளம்பரப்படுத்தக்கூடிய செய்திகளாகவே அமைந்துள்ளன. மேலும் நாங்கள் உங்களுக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எந்த முடிவை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை எந்த வடிவிலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் உங்களுடைய அனைத்து தாக்குதல் திட்டங்களுக்கும் நாங்கள் உச்ச பதிலடி தாக்குதல் திட்டங்களை தயார் செய்து வைத்திருக்கின்றோம். நீங்கள் ஆரம்பிக்கும் வரையில் தான் நாங்களும் பொறுத்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் விரைவில் யுத்த களத்தில் நீங்கள் இவை அனைத்தையும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். அமெரிக்க ஊடகங்கள் அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் சொன்ன விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ளும் என ஈரானிய தளபதி தஸ்னிம் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். இப்படியான நிலைமையில் நேற்றிரவிலிருந்து அமெரிக்க இராணுவம் குர்திஸ்தான் பிரதேசத்திலிருந்து தெரித்து ஓடி வருகின்றது. 40 நாள் போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஈரான் குர்திஸ்தான் பிரதேசத்தை விட்டு வைக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் டசன் கணக்கான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. மேலும் நேற்றைக்கு முன்தின இரவு ஏபில் பிரதேசத்திலே அமெரிக்க அதிகாரிகள் தங்கியிருந்த மிக முக்கியமான தளத்தை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளுடைய கட்சி தலைமையகத்திலேயே இவ்வாறு அமெரிக்கர்கள் தங்கியிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் அதிகளவான இழப்புகளும் அமெரிக்க இராணுவத்திற்கு
உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க இராணுவம் தற்போது குர்திஸ்தான் பிரதேசத்தை விட்டு முழுமையாக வெளியேறுவதற்கு முடிவு செய்திருப்பதாகவும் இதற்கமைவாக சரக்கு விமானங்கள் மூலமாக அவசரமாக குர்திஸ்தான் பிரதேசத்தை விட்டு வெளியேறி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உண்மையிலேயே இந்த செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். 40 நாள் போரின் போது ஈராக்கினுடைய மத்திய தெற்கு பிரதேசத்திலிருந்து அமெரிக்க இராணுவம் தெரித்து ஓடியது. தற்போது குர்திஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவமும் முழுமையாக வெளியேறிவிட்டது. குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி பயிற்சிகளை வழங்கியிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய முக்கியமான படைப்பிரிவுகள் அனைத்தும் இரவோடு இரவாக குர்திஸ்தான் ஏபில் பிரதேசத்திலிருந்து தப்பியோடிவிட்டன. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய பல ஆதாரங்களும் வெளியாகியுள்ளன. மேலும் இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் குர்திஸ்தான் பிரதேசத்தில் அமெரிக்க தளங்களுக்கு அருகாமை நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிக முக்கியமான பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஏனைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் அமெரிக்க இராணுவம் முழுமையாக வெளியேற்றிவிட்டது. அமெரிக்க இராணுவத்தினர் தெரித்தோடும் சந்தர்ப்பத்தில் குறித்த வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் முழுமையாக எடுத்துச் சென்று விட்டார்கள். இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய அதிகளவான வெற்றிகளை ஈரான் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு அழித்து தரைமட்டமாக்கிவிட்டது. இப்படியான நிலைமையிலேயே எஞ்சிருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் அமெரிக்க இராணுவம் குர்திஸ்தான் பிரதேசத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சென்று விட்டது. எனவே இதனால் தற்போது ஈரானுக்கு சுதந்திரமாக ஈராக்கிய வான்பரப்பை பயன்படுத்த முடியும். ஜோர்டான் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை விரிவுபடுத்துவதற்காகவும் தற்போது இலகுவாக குர்திஸ்தான் வான்பரப்பையும் ஈரானுக்கு பயன்படுத்த முடியும். இதன் மூலமாக ஜோர்டான் மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் பலவீனப்படுத்த முடியும். எனவே இது ஈரானுக்கு அடுத்த கட்ட போரிலே ஒரு சிறந்த வாய்ப்பாகவும் மாறியுள்ளது. மேலும் இவை தொடர்பான இன்னும் சில முக்கியமான தகவல்களை அடுத்த காணொலியில் பதிவிடுகின்றேன். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.